பிஜிஎம், அந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்குற படம். ராணா செகண்ட் ஹாஃப்ல வருவார். ஒரு சில் ரோல், அவ்வளோ. அதுக்கு மேலே நம்ம வர ஒரு சில் ரோல், அதான் அதுக்கு மேலே சொல்றதுக்கு இல்லை. இவங்க 3 பேரும் பார்க்குற போது நம்ம வந்து அவரை வந்து நான் நல்லா இருந்தது. அது நல்லா என்டர்டெயின் பண்ணுவார். அது நம்ம ஹெவியாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டராக அந்த மாதிரிலாம் போகும்போது செகண்ட் ஹாஃப்ல டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அப்போ ராணா வந்து நல்லா கலக்கிறாரு. ரொம்ப நல்லா இருந்தது. அதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா இவங்க இந்த 3 கேரக்டர்ஸ், ஆக்டர், டைரக்டர், ஹீரோயின், இவங்க 3ல யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு ஆடியன்ஸ் யோசிக்கணும். ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுதான் ராணா ஹெல்ப் பண்ணுவார் எங்களுக்கு. கடைசி சீன் வரைக்கும் யோசிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. படம் வந்து நல்லா இருந்துச்சு. என்னால் வந்து கனெக்ட் தான் ஆக முடியல. மூவி வந்து என்னால் கனெக்ட் ஆக முடியல. எதனாலனா நான் வந்து மகாநதி லெவலுக்கு யோசிச்சுட்டு வந்தேன். ஆனால் இது வந்து அவங்களுக்கும் முன்னாடி வந்த ஸ்டோரி அப்படிங்கிறனால, ஏன்னா இவங்களுக்கும் முன்னாடி இவரு தான் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால என்னால் கனெக்ட் ஆக முடியல. ஆக்டிங் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சல்மான் கான், துல்கர் சல்மான் சாராக இருக்கட்டும், சமுத்திரகனி சாராக இருக்கட்டும், ராணா சாராக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. எஸ்பெஷலி ராணா சார் வந்து இது வந்து டிக்யூ மூவி கிடையாது, ராணா சார் மூவி தான். ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவரே எடுத்துட்டாரு. ஸோ நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆர்ட் டைரக்ஷன் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதாவது மூவிஸ் எடுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபீல்டுலேருந்து வரவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். ஏன்னா இது வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மூவி அப்படிங்கிறனால அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து அந்த மாதிரி கேமராஸு, அப்புறம் அந்த ரீல்ஸ் எடுத்து கட் பண்ணி அந்த எடிட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எக்ஸலண்ட். அது ஒரு பாயிண்ட் கூட அவங்க மிஸ் பண்ணாமல் பக்காவாக எடுத்துருந்தாங்க. அதான் என்னால் மூவியோட என்னால் கனெக்ட் ஆக முடியல ஆக்சுவலாக. தூங்கலாம் இல்ல, நான் தூங்கலாம் இல்லை. நான் டிக்யூ சாருக்காகவே நான் உட்காந்து பார்ப்பேன். நான் அப்படி பார்த்தோம், என்னால புரியல. மேபி அவங்களோட ரியல் பயோபிக் எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவங்கள பேஸ் பண்ணி நிறைய பேரை வந்து எடுத்த மாதிரி இருந்துச்சு. லைக் எம்ஜிஆர் சாரை கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய என்னென்னவோ மிக்ஸ்அப் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஈஸியா பண்ணலாம். இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. லைக் இன்வெஸ்டிகேஷனு அது யார் பண்ணாங்கங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி வேணா கதையை வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாமே தவிர மற்றபடி அவர் வந்து நடிக்கல படத்துல, கேரக்டராகவே வாழ்ந்துட்டாரு. ஸோ அதனால நல்லா இருந்துச்சு. ஈவன் இவர் சமுத்திரகனி சாரும் அதே மாதிரி தான் சூப்பராக நடிச்சிருந்தாரு. அதுலேயே இருந்தார். ஒரு அந்த காலத்து ஒரு டைரக்டர் வந்து எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே தான் பண்ணாரு. அதே மாதிரி தான் இது பண்ணாரு. மியூசிக் எல்லாம் எக்ஸலண்டா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஹீரோயினுக்கு வந்து இது டெபியூட் மூவி அப்படிங்கறனால அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஜென்ரலாக ஒரு மூவி லவர், நான் வந்து எனக்கு வந்து இண்டஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் டவுட் தான். இட் டிபெண்ட்ஸ். லுக் வைஸ் எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக மேட்ச் ஆகலை. ஏன்னா நான் படம் உட்காந்துட்டு இருக்கப்போ நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். லுக் வைஸ் வந்து மேட்ச் ஆகலை. பட் ஆக்டிங் வைஸ் நல்லா மேட்ச் ஆச்சு. அதே மாதிரி அவர் மியூசிஷியன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மியூசிஷியன் வைஸும் ஒரே ஒரு சீனில் தான் அந்த ஹீஸ் அ மியூசிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவருடைய டார்க் சைடை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பயோபிக்கோட மெயின் அப்படியா மேபி அச்சீவ் பண்ணியிருக்கலாம். அதான் ஏன்னா என்னால் கனெக்ட் பண்ண முடியல மூவியோட. ஸோ அதனால என்னால் அந்த ஒரு பாட்டை வந்து என்னால் அதை பற்றி சொல்ல முடியல. மன உடைச்சல்லாம் இல்லை. ஒரு லைக் எப்படி சார், எனக்கு வந்து மூவிஸ், சினிமா டைரக்ஷன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தனால எனக்கு அந்த வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் வந்துட்டு நான் வந்து 5, 6 அந்த மாதிரி தான் நான் தருவேன். நான் அதான் மேக்கிங்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அதான் நான் சொல்கிறேனே, அந்த காலத்து மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரே ஸ்டுடியோவில் வந்து எல்லா இதையும் செட் பண்ணி எடுப்பாங்க, அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு.
என்னை வந்து அந்த ஒரு ரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போன மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த வயசு. மேபி. நான் சாப்பிட்டேன் ஏங்க அது கேள்வி காந்தா படம் தான் சொல்கிறீங்க. நல்லா இருக்கு சார் படம். இந்த படம் வந்து எப்படின்னா நம்ம எம்கேடி தியாகராஜ பாரதியோட வாழ்க்கை வரலாறு தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அவரோட வாழ்க்கை வரலாறு முழுசாக காட்டினாங்களா இல்லை உண்மையிலே கேட்டால் காட்டினாங்களா சொன்னால் 50% தான் காட்டியிருப்பாங்க. 50% வந்து சரியாக காட்டலை. அவங்க நிறைய மாற்றி அமைச்சிருக்காங்க. ஏன் நான் இந்த அளவுக்கு நான் மாற்றி சொல்கிறேன்னா எம்கேடி தியாகராஜ படம் வந்து பாகவதர் ஹரிதாஸ் படம் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3 வருஷம் ஓடின படம் பார்த்துருக்கீங்களா? அந்த 3 வருஷம் ஓடின படம். அதுக்கு அந்த படத்துக்கு கதை வசனகர்த்தா இளங்கோவன். அவங்க பேரன் தான் நான். ஓகேங்களா? ஸோ வந்து பாகவதரை பற்றி நல்லாவே எனக்கு தெரியும். அது என்ன இண்டஸ்ட்ரியில் எப்படி இதுன்னு சொல்லிட்டு. இல்லை உண்மை சார் 100 உண்மை. எப்படி காட்டியிருக்காங்க அந்த உண்மையிலே அந்த வரலாறு கொண்டு போய். ஏன்னா பாகவதர் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமிகாந்த் கொலை வழக்கில் தான் உள்ளே போயிருப்பாரு. அந்த கொலை வழக்கை வந்து இவங்க மாற்றி அமைச்சிட்டாங்க. அவங்க அந்த இதுக்கு அந்த கொலை வழக்கை வந்து ரியலாலாம் இல்லை. ரெண்டாவது நமக்கு இந்த படத்தோட ஃபீலிங்கே நமக்கு எப்படின்னா எம்ஜிஆரோட வாழ்க்கையை படத்துக்கு உள்ளே வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் தான் நம்ம கொண்டு வரோம். ஏன்னா 20 படத்தோட மோகன்லால் மாதிரி இருக்காரு. தலைவின்னு ஒரு படம் வந்து பாருங்கள் அரவிந்த் சாமி. அதே அப்படியே அவரை மாதிரியே அழகாகிறாரு துல்கர் சர்மா. பார்த்தா அப்படியே நம்ம வந்து அதுக்கு வேற கலெக்டர் வேற ஒரு 2 மனைவி மாதிரி காட்டுறாங்க கதையில். ஸோ அப்படியே எம்ஜிஆர் வாழ்க்கை வரலாறு மாதிரியே இருக்குது. பாகவதோட வாழ்க்கை வரலாறு நம்ம ஃபீலிங் வரல. ஏன் ஃபீலிங் வரலாம்? அந்த கெட்டப்பை போட்டிருக்கணும். ஏன்னா பாகவதர் வந்து ஜிப்பாவும் ஒரு மாதிரி துண்டு மேலே போட்டு முடியை வந்து நல்லா படிச்சு வாரி சந்தனம் போட்டு இல்லாமல் வர மாட்டார். அதுவும் ரெண்டாவது இந்த ஜவ்வாறுன்னு வாங்க பழைய காலத்து ஜவ்வாறு தான் உடம்பு ஃபுல்லாக போட்டு வருவார். ரெண்டாவது மெயின் வந்து பாட்டு. அவர் அந்த காலத்துலலாம் ஊமை படம் வந்திருக்கும். ஊமை படம் வந்ததுக்கப்புறம் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது தான் எங்கள் தாத்தா கொண்டு வந்தார். அதுதான் ஆமாம் ஹரிதாஸ் வந்து எல்லாத்துலேயும் வந்து டைலாக் பேசி நடிச்சா எப்படி இருக்கும்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் படம் பார்த்தீங்கன்னா பதில் வந்து வசனத்தில் வராது, பாட்டில் தான் அதிகமாக வரும். இந்த ஹரிதாஸ் படத்தை இவங்க வந்து அது மாதிரி காட்டலை. இவங்க வேறு மாதிரி வந்து பாகவதரை வந்து மாஸ் ஹீரோ மாதிரிலாம் கொண்டு போயிருக்காங்க. மாஸ் ஹீரோலாம் இல்லையே பாகவதர். சூப்பர் ஸ்டார் தான் அந்த காலத்தில் அவர் தான் சூப்பர் ஸ்டாரு. அதுக்கு முன்னாடி பிஓ சின்னப்பா இருந்தார். ஃபைட்டு வேறமாக கொடுத்துருப்பாங்க. அந்த காந்தான உள்ள படம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது வேறமாக சீன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து இந்த வாழ்க்கையே வரலாறு தேவையில்லை. வந்து அதெல்லாம் தெரியாதவங்க வந்து படத்தை வந்து பார்த்து போனாங்கன்னா கண்டிப்பாக படம் சூப்பர் படம். கண்டிப்பாக இருக்குங்க. ஐயோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படம் வந்து சூப்பராக போகுது, ரொம்ப வேகமாக வருது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம ஏண்டாப்பா உட்காரனாலுமே கேட்குறோம். ஏன்னா அந்த மாதிரி வந்து லேகாக வருது. ஆனால் அதை நமக்கு பேலன்ஸ் பண்ணுறது யாருன்னா ராணா தான் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த கதாபாத்திரத்தில் ராணாவும் சுறுசுறுப்பாக அந்த விசாரணை பண்ணுற சீன்லாம் இல்லைன்னு வச்சிங்களேன், படம் எழுந்தே போயிடுவாங்க தேட்டர் விட்டு. அதனால் வந்து ராணா வந்து செகண்ட் ஹாஃப் பேலன்ஸ் பண்ணுறது ராணா தான். துல்கர் சூப்பராக நடிச்சிருக்காரு சார். அதான் சொன்னேன், அவர் அந்த கேட்ட போடல பாவம், அவருக்கே தெரியுமா தெரியல. இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு, அவருக்கு தெரியும். இருந்தாலும் வந்து அவருக்கு தெரியுமான்னு தெரியாது. கண்டிப்பாக வந்து இந்த பாகவதோட வாழ்க்கை வரலாறு சொல்லும்போது அந்த கெட்டப்பை எடுத்து பார்த்துருப்பாரு, டேரக்டர் மாற்றிருப்பாரு. அதனால் பாவம் அதே மாதிரி தெரியாது. இப்போ நமக்கு அந்த அதனால் என்னென்னா பப்ளிக் ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு எம்ஜிஆரோட வாழ்க்கை வரலாறு தான் ஃபீலிங் வருது. 100% வந்து எம்கேடி தியாகராஜ பாகவதோட வாழ்க்கை வரலாறு உண்டான ஃபீலிங் நமக்கு ஏற்படவே இல்லை. ஆமாம், ஈகே மகாதேவன் சொன்னோம்னா நமக்கு ஒன்றா எம்கேடி தியாகராஜ பாகவதர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் காட்டுறாங்க ஆடியன்ஸுக்கு. ஓகேங்களா? பிளாக் அண்ட் ஒயிட்டும் காட்டுறாங்க, கலரும் காட்டுறாங்க. ஏன்னா ஆடியன்ஸுக்கெல்லாம் எழுதி போடுவாங்கல்ல, அதனால தான் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து காட்டுறாங்க. எல்லாமே நல்லா சார். இந்த படத்தில் சினிமா ஃபோட்டோகிராஃபியும் சரி, அப்புறம் எடிட்டிங் ஆகட்டும், அப்புறம் வந்து பேக்வர்ட் மியூசிக்லாம் நல்லா இருக்குது. அதெல்லாம் சொல்லணுங்க. துல்கர் சர்மா நடிப்பு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சமுத்திரக்கனி அவர் எல்லா படத்துலையும் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் நடிச்சிருப்பார். ஆனால் இந்த படத்தில் அப்படியே டேரக்டர் வந்து வேறு மாதிரி வேலை வாங்கியிருக்காரு அவர்கிட்ட. ஸோ நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் ஏன் நம்ம டேரக்டர் சொல்கிறோன்னா, எந்த ஒரு விஷயமே வந்து படைக்கிறவன் தான் மெயின். ஏன்னா வந்து நம்ம என்னதான் பெரிய ஹீரோ வந்தாலும் டேரக்டர் எந்த படத்தில் நல்லா நிறைய படத்தில் பாருங்கள் நல்லா நடிச்சிருப்பாங்க, நல்லா சூப்பர் ஹிட்டாக இருக்கும். ஆனால் அதே ஹீரோ வேறு படத்தில் நடிக்கும்போது சொதப்பி நடிச்சிருப்பாரு. ஸோ வந்து எல்லா படத்துக்குமே ஒரு டேரக்டர் தான் ஓய்நாடி. டேரக்டர் நல்லா வேலை வாங்கியிருக்காரு. அதனால் எல்லா நடிகருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கதாநாயகி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க. ஏன்னா அவங்களோட கண்ணேவுமே நல்லா ஐஸ் நல்லா அழகாக இருக்குது. கண்ணே வந்து பேச வச்சு நடிக்க வச்சுருக்காங்க. ஆமாம், அவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட. அப்புறம் வந்து இல்லை கீர்த்தி சுரேஷ் வேறு, இவங்களோட நடிப்பு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி நம்ம இவர் எல்லாமே சொல்லிட்டேன். ஆனால் மெயின் துல்கர் சர்மா தான், அவங்க நடிப்பு நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலே சரியான ஆக்டிங் பண்ணியிருக்காரு படத்தில். அவர் அது அவரோட ஆக்டிங் அதுக்காக வேணால் பார்க்கலாம். ஓகேங்களா? பிஜிஎம் நல்லா இருக்குது. இல்லை சாங்கெல்லாம் இப்போ பிரமாதமாக சாங்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா சாங்குக்கு தான் அந்தளவுக்கு முக்கியத்துவம் தரலையே.
அதில் வந்து சாங்குக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும், அதை கொடுக்க தவறிட்டாங்க. ஸோ வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் தான் நல்லா இருக்கு. இல்லை ஒன் டைம் தான் வாட்ச் பண்ணுவாங்க. நிறைய தடவை வந்து பார்க்குற அளவுக்குலாம் இந்த படம் ஒன்றும் இல்லை. ஏன்னா செகண்ட் ஹாஃப்காக ஏந்து ஓடிடுவாங்கல்ல. ஸோ அதனால் வந்து ஒன் டைம் வாட்ச் பண்ணி போயினே இருக்கலாம். யாருக்கும் இந்த வரலாறு வேண்டாம், இந்த படம் துல்கர் சல்மாக்காக வந்து பார்ப்பாங்க அப்படின்னு விரும்புகிற ஆடியன்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்காக வந்து படத்தை பார்த்தாங்கன்னா சூப்பராக இருக்கு படம் சொல்லுவாங்க. 5க்காங்க 4 தரலாங்க. காந்தா நல்லா இருந்ததுண்ணா. பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மேக்கிங்காக படம் தரமாக இருந்ததுண்ணா. ஒரு தியேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஒரு பீரியாடிக் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான படம் தான். ஆனால் இது காமன் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கர லேகு, ரொம்ப பொறுமையாக சோதிக்கும். உங்களால் ஒரு 3 மணி நேரம் பொறுமையாக தியேட்டரில் உட்காந்து படம் பார்க்க முடியும்னா இந்த படத்துக்கு வாங்க, பார்க்கலாம். ஆனால் அதை தாண்டி காமனாக இருக்கிறவங்களுக்கு படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி இல்லை, நான் ஆக்சுவலாக இது வந்து சினிஃபிலிஸாக இருக்கிறவங்க நான் சொல்கிறேன்னா காமன் ஆடியன்ஸாக நான் பார்க்குறேன். நான் ஜெனரல் ஆடியன்ஸாக படம் பார்க்க வரவன் 200 ரூபா கொடுத்து பார்க்க வரவன் என்ன பண்ணுவானா, அவனை எல்லா விதத்திலும் என்டர்டெயின் பண்ணணும் படம். இது வந்து ஒரு காமனாக ஒரு பயோபிக்னு சொல்லி தான், ஒரு எம்கேடியோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு தான் படம்னாங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எம்கேடியோட இன்சிடென்ட் இருக்கும், எம்ஜிஆர் ஜெயலலிதாக்குள்ள ஒரு அஃபேரை காட்டியிருப்பாங்க, அதுக்கப்புறம் எம்ஆர் ராதா எம்ஜிஆருக்குள்ளே நடக்கலாம் அந்த ஈகோ கிளாஷ் மாதிரிலாம் நிறைய ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அது யாரோட கதைன்றதுல ஒரு பெரிய குழப்பம் இருந்திருக்கும். ஆமாம், யாருதுன்னே தெரியாது. மோரோவர் இது ஒரு கொலை நடக்குது, யார் செஞ்சிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு படம். ஆனால் யார் செஞ்சிருக்காங்கன்றது நம்மளுக்கே தெரிஞ்சிடும், கொலை நடக்கும் போதே தெரிஞ்சிடும் யாருன்னு. ஸோ அதில் என்ன சர்ப்ரைஸ் இருக்க போகுது, அதுவுமே பெருசாக இல்லை. பட் ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் குறையே கிடையாது. ஆக்டிங்கில் எல்லாரோட ஆக்டிங்குமே தரமாக இருந்தது. ஆனால் ஸ்க்ரீன் பிளேன்னு வரும்போது பெரிய லேகே அங்கே தான். அதுதான் உட்கார வச்சதுலாம் வெளியில் வர முடியாது, காசு கொடுத்துட்டே உட்காந்துருக்குமேன்றது தான். ஒரு 2 மணி நேரம் 2.25 மணி நேரமாக இருந்தால் கூட மேபி அந்த ஒரு ½ hour ட்ரிப் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ரொம்ப பெருசாக இழுத்துட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், ஆப்வியஸ்லி இதுதான் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் பெருசாக சர்ப்ரைசிங்காக எதுவும் இல்லை. செகண்ட் ஹாஃப்ல ராணா வர பொசிஷன் அவர் வந்தனால மேபி நல்லா இருந்தது, இல்லைன்னா அதுவுமே பயங்கரமாக போர் வச்சிருக்கும். சூப்பராக இருந்தது. 1940s அந்த டைமுக்கே கொண்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் மெனக்கெட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா டெக்னிக்கலாக இது ஒரு ஸ்ட்ராங்கான படம், பட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் இதில் ரொம்ப வீக்கான படம். ஆக்சுவலாக படம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களே அவங்களுக்கான படம் தான் இது. அதில் நிறைய கற்றுக்கலாம். அதே மாதிரி இப்போ உள்ள டெக்னிக்கலாக இந்த படம் நல்லா சொன்னேன், அவங்களுக்கு நிறைய படம் வந்து சினிஃபிலிஸாக இருக்கிறவங்களுக்குலாம் படம் பிடிக்கும். பட் காமனாக வரவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எந்த ஃபேக்டருமே படத்தில் இல்லை. பிஜிஎம் நல்லா இருந்தது, பாடல்கள் பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக தமிழுக்கு டெபியூ, தெலுங்குல ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, ஹிந்தி தெலுங்குலாம். தமிழுக்கு தான் டெபியூ, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வர போர்ஷன்லாம் நல்லா இருந்தது, பர்ஃபார்மன்ஸ்லாம். இவங்க ஒரு ஆக்சுவலாக 3 பேருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவங்களுக்கு நடுவில் ஹீரோயினோட போர்ஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. மேக்கிங்காக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, துல்கரோட ஃபேன்ஸ்க்கு அவங்களுக்கான ஒரு படம் தான் இது. அப்படி படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பிடிக்கும்.